பெரிவாச்சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் சம்பு சங்கரனார் என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களுக்கு பிற்பாடு நம் நாட்டில் வேறு சம்பிரதாயங்கள் ஏற்பட்டாலும் ஸ்ரீ சங்கர ஸ்தாபித்த அத்வைத மதம் போய்விடவில்லை. இன்றும் அத்வைதிகள் இருக்கிறோம். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் வேதம் முழுவதையும் ஒப்புக்கொண்டார். வேதம் கூறும் சகல தெய்வங்களையும் வேதம் விதிக்கும் சகல கர்மங்களையும் ஒப்புக்கொண்டார். அவற்றின் லட்சியமாக வேத சிரசான உபனிஷத்தின் முக்கிய தாத்பரியமான ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற அத்வைதத்தை ஸ்தாபித்தார். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிறகு வைதீக தர்மத்தை நிலைநாட்டிய ஆதிசங்கரரும் ஜெகத்குரு என்ற விருதை பெற்றார். வைசாக சுக்லபட்ச பஞ்சமி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளின் அவதார தினம். அப்பொழுது நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய திருவாதிரையாகவோ அல்லது ஸ்ரீராமனுக்குரிய புனர்வசுவாகவோ அமையும். ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தியானது மற்ற ஜெயந்திகளை விட பெரிய புண்ணிய காலம் என்று நான் நினைப்பது வழக்கம். இப்படி நான் சொல்லுவதற்கு உங்களுக்கு 2 காரணங்கள் தோன்றலாம். நம்முடையது என்ற அபிமானத்தால் சொல்கிறேனோ என்பது ஒன்று. இப்போது பேசப்படும் விஷயம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஆதலால் அதை சற்று உயர்த்தி பேசுகிறேனோ என்பது 2வது. இந்த 2ம் இல்லாமல் வேறு ஒரு முக்கியமான காரணத்தாலேயே ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை சர்வ உத்கிருஷ்டமான புண்ணிய காலம் என்கிறேன். அது என்ன காரணம்? ஸ்ரீ சங்கர அவதாரத்துக்கு முன் வைதீக மதம் ஆட்டம் கண்டபோது அதுவரை வேத புராணங்களால் விதிக்கப்பட்ட புண்ணிய காலங்கள் எல்லாம் தத்தளித்தன. ஒரு மதத்தில் நம்பிக்கை போனால் அந்த மத பண்டிகைகளை யார் கொண்டாடுவார்கள்? வேத தர்மத்துக்கு ஆபத்து வந்தபோது அம்மத பண்டிகைகள் எல்லாவற்றுக்கும் ஆபத்து வந்துவிட்டது. அப்போது ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்தால்தான் அந்த புண்ணிய காலங்கள் எல்லாம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டன. சங்கர ஜெயந்தி நிகழ்ந்ததால்தான் அந்த புண்ணிய காலங்கள் எல்லாம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டன. ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்திராவிடில் இன்று ஸ்ரீ ராமநவமியும் கோகுலாஷ்டமியும் சிவராத்திரியும் நவராத்திரியும் மற்ற புண்ணிய தினங்களும் கொண்டாடுவோமா என்பதே சந்தேகம். மற்ற ஜெயந்திகளை எல்லாம் நிலைநாட்டிய ஜெயந்தியாகவே இது இருக்கிறது. ஆகையினால்தான் ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை மிக மிக புண்ணிய காலமாக சொல்கிறேன். தனி மனிதராக இருந்து கொண்டு அந்த சாமானிய பிராமண சந்நியாசி தேசம் முழுவதிலும் ஒரு இடம் பாக்கி வைக்காமல் திக் விஜயம் செய்து இந்த மகத்தான அனுகிரகத்தை செய்தார். திக் விஜயம் என்றால் அவர் செய்ததுதான் திக் விஜயம். ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய திக்விஜய மகிமையை கேட்டதற்கு பிரயோஜனமாக நாம் அனைவரும் நம் மனத்தில் உள்ள அசட்டுத்தனங்களை போக்கி நமக்குள் நாமே திக்விஜயம் செய்ய வேண்டும். பஜகோவிந்தத்தில் ஆரம்பித்து பரமாத்ம தத்துவத்தில் முடிவது ஸ்ரீ ஆச்சாரியாரின் உபதேசம். ஒன்றும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, கோவிந்த கோவிந்த என்ற சொல் என்று பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் ஆச்சாரியார். யமன் ஒரு க்ஷணம் கூட வீண் கழிப்பதில்லை. பிரதி க்ஷணமும் நெருங்கி வருகிறான். எப்போது பிடித்து கொள்வானோ தெரியாது. கோவிந்தன் காலை கட்டி கொண்டால்தான் யமனால் நமக்கு பயம் இல்லை என்கிறார். எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பழக வேண்டும். எப்படியும் போஜனம் செய்கிறோம். அதோடு சாப்பிடுகையில் கோவிந்த கோவிந்த என்று சொல்லிக்கொண்டே உண்டால் அந்த மனோபாவத்துடன் உள்ளே போகும் அன்னம் ஆத்ம தியானத்துக்கு அனுகூலம் செய்யும். அந்த அன்னசாரம் உடம்பில் சேர சேர ஈஸ்வர ஸ்மரணம் அதிகமாகும். நாம் என்றைக்கும் போஜனத்தை நிறுத்தப் போவதில்லை. ஆகையினால் இந்த சின்ன அபியாசத்தால் கோவிந்த உச்சாரணம் என்றைக்கும் நடந்து வரும். கோவிந்த உச்சாரணத்துடன் சாப்பிடுகையில் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதை நாமே நிறுத்துவோம். கண்ட வஸ்துக்களை கோவிந்த நாமத்துடன் சாப்பிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு வரும். சித்தம் சுத்தமாவதற்கு ஆகாரம் சுத்தமாக இருப்பது மிக அவசியம்.
பல இடங்களில் பலவிதமான வஸ்துக்களை தின்னுவதே இன்றைய மனக்கோளாறுகளுக்கும் ஒழுக்க குறைவுகளுக்கும் ஒரு முக்கியமான காரணம். ஆச்சாரியால் மகிமை கேட்டதற்கு அடையாளமாக இப்படி சின்ன சின்ன விஷயங்களையாவது அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும். எல்லோரும் காலையில் சிறிது விஷ்ணு ஸ்மரணம், மாலையில் சிறிது சிவஸ்மரணம் செய்ய வேண்டும். இரவில் தூங்கும் முன்பு அம்பாளை பிரார்த்திக்க வேண்டும். அன்றைய தினம் ஆத்மசேமமாகவோ பரோபகாரமாகவோ ஜீவகாருண்ய சேவையோ ஏதேனும் செய்தோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அம்மா, இன்று வரை நான் செய்த தப்புக்களை மன்னித்து நாளையிலிருந்தேனும் இந்த தப்புக்களை செய்யாமல் இருக்க ரட்சிப்பாய் என்று காமாட்சியை மனமுருகி வேண்டிக் கொண்டு தூங்க வேண்டும். இன்று நம்மிடையே இப்படிப்பட்ட சிறிய பெரிய அனுஷ்டானங்கள் பலவும் ஞாபகம் காட்டுகிற அளவுக்காவது வெந்திருப்பதற்கு காரணமான ஸ்ரீ ஆதி ஆச்சாரியாலை என்றைக்கும் மறக்கக்கூடாது. நவராத்திரி, கோகுலாஷ்டமி போல் ஸ்ரீ ஆச்சாரிய ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். ஆச்சாரிய பாதுகையை தினமும் பூஜிக்க வேண்டும். ஸ்ரீ ஆச்சாரியாள் அனுகிரகத்தில் சகல மங்களங்களும் உண்டாகும். பெரிவா சரணம்.